ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி செம்ம டேஸ்டியாக தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து என்னென்னா மீடியம் சைஸில் வந்து 2 தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட வந்து ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி, 2 பச்சை மிளகா, அதோட வந்து ஒரு 5-6 பூண்டு பல் வந்து தோல் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் வந்து வதக்கலாங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சிங்க. காஞ்சோடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இது பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நல்லா வறுக்கலாம். உளுந்து வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இப்போ இதை வந்து என்ன செஞ்சிடலாம்னா எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடலாம். ஆல்ரெடி நம்ம உளுந்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றி தாங்க வறுத்துருக்கோம். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வந்து ஆயில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதே ஆயிலே வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வச்சுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகா வந்து காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த பச்சை மிளகாவை நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி ஆல்ரெடி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த இஞ்சியை வந்து நம்ம போட்டுடலாம். பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டு எடுத்து அதில் வந்து தோல் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஒரு 5-6 பல் இருக்கிற அளவுக்கு இருக்குது. அதையும் நம்ம போட்டுடலாம். போட்டு அதையும் லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தக்காளி போடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த தக்காளியை வந்து போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து இதில் ஆட் பண்ணலாம். உப்பு வந்து நான் கல் உப்பு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த உப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. இதை வந்து என்ன செய்யலாம்னா ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நான் எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம சட்னி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதில் அரைக்கும் போது என்ன நோட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வறுத்து வச்சுருக்க உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு தனியாக போட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்ததை போட்டு அதோட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ சட்னி வந்து தாளிச்சிடலாங்க. அதுக்காக ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோனையும் நம்ம கடுகு போடலாம். கடுகு வெடிச்சோனையும் நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா போட்டுடலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா வந்து போட்டுக்கோங்க காரத்துக்கு. அதனால் காஞ்ச மிளகா ஒரே ஒரு மிளகா மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போட்டுடலாங்க. இப்போ கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சிருச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து ஊற்றிடலாங்க. நம்ம தாளித்து வச்சுருந்ததை வந்து சட்னியில் வந்து ஊற்றியாச்சுங்க. இப்போ பாருங்க சூப்பராக நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டில் வந்து ஒரு தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.